ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம சிவா கிட்ட ஜட்ஜமாக இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சிவா, உங்கள் மனசில் என்ன இருக்குது, நீங்கள் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சிவா இருந்துட்டு என் வாழ்க்கை விஷயமா எந்த முடிவாக இருந்தாலும் என் பெரியம்மா தான் எடுப்பாங்க. இந்த விஷயத்துலையுமே என் பெரியம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன். என் பெரியம்மாவை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுமே இங்கே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா நீயே சொல்லுப்பா, அதான் அந்த சிந்து கிட்டேருந்து நீ பிரியணும், உன்கிட்டேருந்து அவளை விலக்கி வச்சா மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியுன்றதுக்காக தானே உன்னை கோர்ட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இல்லை பெரியம்மா, இது விஷயமா நீங்களே முடிவெடுங்க, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே மகாவுக்கு அப்படியே பயமாக இருக்குது. எங்கே தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அன்னபூர்ணியோட மனசை மாற்றிடுவானோ அப்படின்ற ஒரு பதட்டம். உடனே மகா இருந்துட்டு, டே சிவா, இங்கே பாருடா, கோர்ட்டு டைமை வேஸ்ட் பண்ணாத, இங்கே பாரு, இங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இருக்காங்க, ஜட்ஜம்மா முன்னாடி என்ன உன் மனசில் அதாவது உன் மனசில் என்ன இருக்கோ அதை நீ பட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே. உன் மனசில் அந்த சிந்து இல்லை தானே, அந்த சிந்து வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு உறுதியாக எல்லோரும் முன்னாடி சொல்ல வேண்டியது தானே சிவா, ஏயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து சொல்லவும், உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு எங்கள் மகா சொன்னதை எதுவுமே காது கொடுத்து கேட்காம ஜட்ஜ் அம்மா கிட்ட, மேடம் தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறீங்களா, என் பெரியம்மா கூட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே ஜட்ஜ் அம்மாவும் யோசிக்கிறாங்க, சரிப்பா உனக்காக நான் 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ வந்து என்ன முடிவு அப்படின்றத சொல்லணும் சரியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணியை தனியாக கூட்டிகிட்டு போய் பேச போகிறாங்க. ஸ்னேகாக்கும் மகாக்கும் இங்கே ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது. டேட் என்ன டேட் இது, இந்த சிவா என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜட்ஜ் அம்மாவும் டைம் கொடுக்குறாங்க, இப்படி போய் எந்த கோர்ட்லேயாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே தேவராஜ் இருந்துட்டு, இங்கே பாரு ஸ்னேகா, நீ பயப்படாத, அன்னபூர்ணி செத்தாலும் இந்த சிந்துவை மன்னிக்கவே மாட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியும் ஸ்னேகா, நீ கவலைப்படாமல் இரு, சிந்துவை வெட்டி விடுறது தான். நெக்ஸ்ட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த சிவா கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கடைசி வரைக்கும் அந்த சிவா உன் காலடியில் விழுந்துக்கிட்டு இருப்பான், நாய் மாதிரி சரியா, நாய் மாதிரி பின்னாடியே சுற்றுவான், கொஞ்ச நாள் எல்லாத்தையும் பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் சகிச்சுக்கோ ஸ்னேகா. மற்றபடி இவங்க 2 பேருக்கும் இது விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னா நான் நினச்ச மாதிரி எல்லாத்தையுமே பண்ணுறேன், அந்த சிவாவும் காலடியில் விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் சொல்லவும், அப்பா நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த சிவா தான் அன்னபூர்ணியை தனியாக கூட்டிகிட்டு போயிருக்கானே, அப்படி என்ன பேசுவான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம தேவராஜ் இருந்துட்டு, இங்கே பாரு ஸ்னேகா கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம அன்னபூரணி இருந்துட்டு, என்னையா சிவா எதுக்காக இப்போது எல்லாரையுமே காக்க வச்சுட்டு என் கூட தனியாக பேசணும்னு சொல்கிற, தனியாக பேசுகிறதுக்கு என்னையா இருக்குது, நீ எல்லார் முன்னாடியுமே அந்த சிந்து எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, உன்னை பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காயா, அவள் உன் கூட இருந்தால் உன் வாழ்க்கைக்கு தான் ஏன் நல்லது இல்லை, அதெல்லாம் யோசிச்சு தானே நான் உன்கிட்ட சிந்துவை பிரிக்கணும்னு நினச்சேன், ஏயா என்னையா என்கிட்ட விஷயம் பேசணும், என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி தானே கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி கேட்குறாங்க. சிவா அப்படி தயங்குறாங்க, முகமெல்லாம் வேக்குது. ஐயா சிவா என்னையா ஆச்சு உனக்கு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன், அது எனக்கு நல்லாவே தெரியும் பெரியம்மா, சின்ன வயசுலேருந்து நீங்கள் எனக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க, நான் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்வீங்க எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் சிந்து விஷயத்தில் எடுத்த முடிவு எனக்கு என்னமோ சரின்னு படலை பெரியம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட அன்னபூர்ணி கோவப்படுறாங்க. என்ன சிவா சொல்கிற பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா கோவப்படாமல் தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு சீக்கிரமாக சொல்லியா, நமக்காக கோர்ட்டில் ஜட்ஜம்மா லாயர்ஸ் அதுக்கப்புறம் நிறைய மக்களுங்க இப்படின்னு நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சுற்றி வளைக்காமல் பேசியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிவா இருந்துட்டு சட்டான அன்னபூர்ணி காலில் விழுந்துடுறாங்க. டே சிவா எந்திரியா, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி பதட்டப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம காலை பிடிச்சிக்கிட்டு சிவா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. சிவா என்னையாச்சு, எந்திரியா, எந்திரிச்சிங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேர் மேலே உட்கார வைக்கிறாங்க. பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அன்னபூர்ணிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரியா சிவா, உன் மனசில் என்னையா இருக்குது, எதுவாக இருந்தாலும் இந்த பெரியம்மா கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்னையா கூச்சம், எதுவாக இருந்தாலும் சொல்லியா சிவா, உனக்கு நல்லது தான்யா பண்ணுவேன், உன்னுடைய சந்தோஷம் எதுவோ அதுதான்யா என்னுடைய சந்தோஷமோ அப்படின்னு சொல்லிட்டு
பெரியம்மா, இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுனால தான் உங்ககிட்ட நான் தைரியமாக சொல்கிறேன். எனக்கு சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குது பெரியம்மா. அவள் பண்ண தப்ப எல்லாமே நான் எப்பவுமே மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன். அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழலான்ற டைமில் தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இங்கே பாருங்கள் பெரியம்மா, சிந்து சொன்ன பொய்யெல்லாம் மன்னிச்சு நீங்கள் அவளை ஏற்றுக்கணும். இதுக்கப்புறம் அவள் கண்டிப்பாக எந்த பொய்யுமே சொல்ல மாட்டா பெரியம்மா. சின்ன வயசுலேருந்தே அவள் என்னை உயிருக்கு உயிராக நேசிச்சிட்டா. என்னை மறக்க முடியாத ஒரே ஒரு சுச்சுவேஷன்னால தான், ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவள் ஏதோ ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் அந்த பொய்னால் நிறைய பேரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது எதையுமே சிந்து திட்டம் போட்டோ இல்லை அவங்க வாழ்க்கை கெடுக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சியோ எதுவுமே செய்யலை பெரியம்மா. அவளுக்கு என் கூட கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டா. இங்கே பாருங்கள் பெரியம்மா, தயவு செஞ்சு எங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைங்க பெரியம்மா. ப்ளீஸ் பெரியம்மா, உங்கள் காலில் கூட விழுகிறோம் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் காலில் விழுக போகவும் உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரியா சிவா, நீ காலெல்லாம் விழுகாதியா, எதுக்கியா இப்படி பண்ணுற? ஆனால் எனக்கு அந்த சிந்து மேலே நம்பிக்கை வரலையா. எனக்கு என்னமோ அவள் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை சரியாக வராதோன்னு எனக்கு தோணுக்கிட்டே இருக்கியா. அதாவது அவளோட சுயநலத்துக்காக பொய் சொல்லியிருக்காளே, அப்போது வேற ஏதாவது பெரிய விஷயம் செய்கிறதுக்கு கூட அவள் யோசிக்க மாட்டாயா? அதான் நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சிந்து ரொம்ப நல்ல பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு சிந்துவோட அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலுமே அவள் ஒழுங்கான ஒரு பொண்ணாக வளரலைல்ல. அப்பா அம்மாவுக்கு ஒரு கெட்ட பேரை தேடி கொடுத்துட்டா. கட்டின புருஷனுக்கு அதாவது கட்டின புருஷனோட வீட்டவே ஏமாற்றிட்டா. கல்யாணம் ஆனதுக்கப்புறமாவது என்கிட்ட அவள் அந்த விஷயத்த சொல்லியிருக்கணும்ல. ஆனால் சொல்லாமலே இத்தனை நாளாக ஒரு வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காள் ஐயா. அதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி கோவம் தான் படுறாங்க. நம்ம சிவா இருந்துட்டு, பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா, அதெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன். எல்லாமே முடிஞ்சு நம்ம வாழ்க்கையை தொடங்க போகிறோன்ற டைமில் தான் இப்படி என்னென்னமோ நடந்துருச்சு. நான் என் வாழ்க்கையை சிந்து கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் பெரியம்மா. தயவு செஞ்சு நீங்கள் கோர்ட்டில் எல்லோரும் முன்னாடியுமே சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நானும் சிந்துவும் ஒரு டைம் அதாவது ஒன்றா வாழ்ந்திருக்கோம் பெரியம்மா. அதுக்கப்புறம் அவள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் வேறு யாரை பெரியம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கண்டிப்பாக அவளுக்கும் எனக்கும் விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னா நான் வேறு யாரையுமே மனசளவில் கூட நினச்சி பார்க்க மாட்டேன். அவளவே என் மனசில் வச்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக மனசோடையே வாழ்ந்துக்கிட்டு அப்படியே செத்து போயிடுவோம் பெரியம்மா. என் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணுன்றதுக்கு அது என் மனசில் இடமே இல்லை பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவா மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. நம்ம அன்னபூரணி இருந்துட்டு, சிவா இது விஷயமா எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலையா. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையா சிவா அப்படின்னு சொல்லவும், பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா, சிந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது. அவளும் நல்லவ தான் பெரியம்மா. நம்ம வீட்டுக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்கா. அதை எதையுமே யோசிக்காமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆகிட்டானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அன்னபூர்ணி தகச்சு போய் நிற்கிறாங்க. யோசிக்கிறாங்க, பலமாக யோசிக்கிறாங்க. என்ன பெரியம்மா யோசிக்கிறீங்க? ஒருவேளை சிந்து கர்ப்பமாக இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த பொய்யெல்லாம் ஏதோ சுச்சுவேஷனுக்காக சொல்லிட்டா சிந்து, நம்ம மன்னிச்சு ஏற்றுப்போம், நம்ம குடும்ப வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்கல்ல பெரியம்மா. அந்த மாதிரி இப்போ சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க பெரியம்மா. இதுக்கப்புறம் எந்த தப்பும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே அன்னபூர்ணியோட மனசை மாற்றி, சரியா உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷமும், எல்லார் முன்னாடியும் நீயும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழியை நான் தேடி கொடுக்குறேன், எல்லார் முன்னாடியும் சொல்லவும் செய்கிறேன் வாயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப நன்றி பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே வராங்க. ஜட்ஜாக இருந்துட்டு, என்ன சிவா பேசி முடிச்சிட்டிங்களா? இப்போது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்துட்டோம் ஜட்ஜ் அம்மா. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த என் பெரியம்மாவோட வாயாலேருந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணியும், மேடம் சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து வாழட்டும் மேடம். ஏன்னா சிவா மனசில் சிந்து தான் நிறைஞ்சிருக்கா. என்ன தான் பொய் சொல்லி இந்த ஒரு கல்யாணம் நடந்திருந்தாலுமே காலப்போக்கில் சிவாவுக்கு சிந்துவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழட்டும், அவனோட விருப்பம் தான் என்னுடைய விருப்பமோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே
மகா, இசக்கி, மகாவோட பொண்ணு, ஸ்னேகாவோட அப்பான்னு எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே மகா ஓடி வராங்க. மேடம், இல்லை மேடம், இதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. என் பையனோட வாழ்க்கையவே கெடுத்தவ இந்த சிந்து. இவ கூட ஒரு நிமிஷம் கூட என் பையன் வாழவே கூடாது. என் பையனுக்கும் என் பையனோட ஒட்டிக்கிட்டு வந்தாலே போய் சொல்லி இந்த சிந்துக்கும் விவாகரத்து பண்ணி விட்டுருங்க மேடம். கண்டிப்பாக இவளெல்லாம் என் பையனுக்கு பொண்டாட்டியாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன், இருக்கவும் விட மாட்டேன். என் வீட்டுக்குள்ளே இவள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு ஜட்ஜ் அம்மா கிட்ட பேசவும், ஜட்ஜ் இருந்துட்டு இங்கே பாருங்கள், என்ன நீங்கள் ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், கண்டவங்கெல்லாம் வந்து பேசக்கூடாது. இதில் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் பேசணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்க பொய் சொல்லி இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் உண்மையாக நேசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு சிவாவுமே சிந்துவை ஏற்றுக்கிறதா தான் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாழ வேண்டியவங்க அவங்க தான் முடிவெடுக்கணும். சிந்து, உனக்கு சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் தானே? மனப்பூர்வமான விருப்பம் மேடம். அவங்க கூட தான் கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தானே நான் பொய்யே சொன்னேன். இனிமேல் எதுக்காகவும் பொய் சொல்ல மாட்டேன். என் டாக்டர் எனக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அதுவே போதும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிவாவையுமே கேட்குறாங்க. சிவாவுமே எனக்குமே சிந்து கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லவும், இதை கேட்ட இங்கே சிந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஜட்ஜுமே ரெண்டு பேருக்கும் விவாகரத்தெல்லாம் இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் வாழணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை சொல்லவும், உடனே ஸ்னேகா கிளம்பி வராங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு, யாரும்மா நீ? இப்போ தானம்மா பிரச்சனை முடிஞ்சிச்சு, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டோன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை சொன்னோம். அதுக்குள்ளே ஏம்மா நீ வேற வந்து பிரச்சனை பண்ண வரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் மேடம், சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நானும் சிவாவும் உயிருக்குயிராக நேசித்தோம். ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு கூட நாங்கள் யோசித்து வச்சுருந்தோம். ஆனால் கடைசியில் இவ சிவாவை ஏமாற்றி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையும் சிவாவோட வாழ்க்கையுமே கெடுத்துட்டா. இன்னைக்கு சிவாவை தான் என் மனசு ஃபுல்லாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? எனக்கு சிவா தான் வேணும். சிவாவை தவிர நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா வந்து சத்தம் போட்டு பேசவும், தேவராஜ் இருந்துட்டு, ஸ்னேகா எதுக்காக தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? வா ஸ்னேகா, அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. லவ் பண்ணுறது வேற, கல்யாணம் பண்ணிக்கிறது வேற. வா ஸ்னேகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கே ஸ்னேகா இருந்துட்டு, டேட் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காம நான் வரமாட்டேன் டேட். என்னுடைய வாழ்க்கைக்கு இவங்க பதில் சொல்லியே ஆகணும். சிந்துவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த ஜட்ஜ் அம்மா இப்படி ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா பயங்கர ஆக்ரோஷமாக பேசவும், நீதிபதியோ இங்கே பாருமா, யாருக்கு சப்போர்ட் பண்ணியும் நான் பேச கிடையாது. ரெண்டு பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன். அது மட்டும் இல்லாமல் விவாகரத்து கேட்டு வந்ததுமே நாங்கள் விவாகரத்தை தூக்கி கொடுத்துட மாட்டோம். 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த கேஸு இழுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்குமே அடிக்கடிக்கு நடக்கும். அந்த கவுன்சிலிங்கில் அவங்க 2 பேரும் ஒன்று சேரத்துக்காக தான் அந்த கவுன்சிலிங்கே நடத்தப்படும். அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். டக்குன்னு நாங்கள் பிரித்து வைக்கிற முடிவெல்லாம் எடுக்கவே மாட்டோம். நீ லவ் பண்ண அப்படின்னா அதுக்கு நாங்கள் இன்னும் பண்ண முடியாது. இவங்க 2 பேருக்கும் சட்டப்படி கல்யாணம் ஆயிருக்கு, சட்டப்படி விவாகரத்துக்கு வந்து நின்னாங்க. இப்போது 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அப்போது அதுக்கு மட்டும்தான் நாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியும். நீ லவ் பண்ணுவ, இன்னைக்கு சிவாவை லவ் பண்ணுவ, நாளைக்கு இன்னொருத்தனை லவ் பண்ணுவ. லவ் பண்ணுறன்ற பேரில் எத்தனை பேரை வேணாலும் நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. அதனால் இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நாங்கள் பார்ப்போம். மற்றபடி லவ் பண்ணுறவங்கள எல்லாரையுமே ஒன்று சேர்த்து வைக்க வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது. தீர்ப்பு சொல்லியாச்சு. தேவையில்லாமல் பிரச்சனையை கிளப்பாமல் இங்கேருந்து போ, இல்லைனா போலீஸை கூப்பிட்டு ஜெயிலுக்குள்ளே போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், என்ன மேடம், என்ன எல்லா சட்டமும் உங்களுக்கு தான் தெரியுமா? அதை எப்படி நீங்கள் என்ன ஜெயிலில் போட முடியும்? நான் எந்த தப்புமே பண்ணாமல் என் வாழ்க்கைக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மாவை பிடிச்சிக்கிட்டு எங்கள் ஸ்னேகா ஒரு கத்தவும், எங்கள் போலீஸ் எல்லாம் வந்து ஸ்னேகாவை, லேடிஸ் போலீஸ் தான் வந்து ஸ்னேகாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னம்மா நீ லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஜட்ஜ் அம்மா அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. லவ் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து தீர்ப்பு சொல்ல முடியாதுமா. தேவையில்லாமல் ஜட்ஜ் அம்மா கிட்ட கேட்டு வேறு ஏதாவது பிரச்சனையை தூக்கி உன் தலையில் வச்சுக்க போகிறோமா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் என்னை விடுங்க மேடம், நான் அந்த ஜட்ஜ் அம்மாவை விடவே மாட்டேன். எதுக்காக அவங்க அப்படி ஒரு தீர்ப்பு சொல்லணும்? என் சிவாவை என்கிட்ட தானே சேர்த்து வைக்கணும். நானும் சிவாவை தான் லவ் பண்ணோம். அந்த சிந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி
பண்ணிக்கிட்டவ, என் வாழ்க்கையவே நாசம் பண்ணவ அவ சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசவும், இங்கே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ, உன்னை பைத்தியம் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தணும், வா ஃபஸ்ட்டு அங்கே கொண்டு போய் விடுறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு உடனே தேவராஜ் இருந்துட்டு, ஐயோ மேடம் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு ஸ்னேகா விட்டுருங்க நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. டேட் என்ன டேட் கொஞ்சம் கூட யாருமே நியாயமாக பேசவே மாட்டேங்கிறாங்க. நான் சிவாவை எந்த அளவுக்கு உயிருக்குயிராக நேசிச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல டேட். நடுவில் இவன் வந்து ஒரு பொய்யை சொல்லுவாளாம், தாலியை கட்டிக்கிட்டு போயிடுவாளாம். எப்படி டேட் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியும்? இந்த ஜட்ஜ் அம்மாவும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேட் இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களே இவங்க. நான் கேட்பேன் டேட் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஸ்னேகா வந்து பயங்கரமாக கோவமாக கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கவும், தேவராஜ் இருந்துட்டு ஸ்னேகா ஏன் லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ, அது எப்படி ஸ்னேகா சொல்ல முடியும், கல்யாணம் ஆகி அவங்க விவாகரத்துக்கு போய் நின்னாங்க, இந்த சிவாவுக்கு சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு விருப்பம் போல், அதை தனியாக அன்னபூர்ணிக்கிட்ட போய் பேசி அன்னபூர்ணியோட மனசையுமே மாற்றி இப்போது சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழியை அவன் பண்ணிட்டான். இப்போது நீ போய் லவ் பண்ண எனக்கு ஒன்று சேர்த்து வைங்கன்னு சொல்லி ஜட்ஜ் அம்மா கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லு? அதுக்கப்புறம் நம்மளை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே தான் போடுவாங்க, தேவையில்லாமல் நம்ம பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா. கொஞ்சமாவது யோசி ஸ்னேகா. இல்லை டேட் எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது, எப்படியாவது சிவா கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலான்னு பார்த்தா யாருமே அதுக்கு விடவே மாட்டேங்கிறாங்க. எல்லாமே நடக்கிறது எல்லாமே இந்த சிந்துவுக்கு சாதகமாக தான் டேட் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எப்படி டேட் என்னால் ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாது டேட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்னேகா பயங்கரமாக கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கவும், தேவராஜுக்கு கோவமே வந்துடுது. பல்லார்னு ஒரு அறை விட்டுறாங்க கணத்து மேலேயே. டேட் என்ன டேட் என்ன அடிச்சிட்டிங்க நீங்கள்? அப்போது நான் நினச்சது எதுவுமே நடக்கக்கூடாதா? ஏன் நான் நினைக்கிறது மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்னேகா வந்து பேசுவோம். இங்கே பாருமா ஸ்னேகா, நம்ம பார்த்துக்கலாம் வா. இங்கே பாரு, உனக்கு சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அவ்வளோதானே. நான் அந்த சிந்துவை போட்டு தள்ளுறேன். அந்த சிந்துவை போட்டு தள்ளிட்டதுக்கு அப்புறம் அந்த சிவா தனி மரமாக தான் நிற்பான். எத்தனை நாளைக்கு சிந்துவை நினச்சி அவன் வாழ முடியும்? போகிற போக்கில் அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். நான் அந்த சிந்துவை போட்டு தள்ளிட்டு உன்னையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன். நீ கவலைப்படாத ஸ்னேகா, எல்லாத்தையும் இந்த அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேட் என்ன டேட் பேசுகிறீங்க? என்னால் சத்தியமாக இதை ஏற்றுக்கவே முடியல டேட். எப்படியாவது இவளை அந்த வீட்டை விட்டு துரத்தி சிவாவை விட்டு பிரிச்சிடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கே இங்கே வந்துருச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி பிளேட்டை திருப்பி போடுவாங்க, இப்படி நமக்கு எதிராக தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டேடி, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனாலுமே இங்கே ஸ்னேகா சாப்பிடாமே இருக்காங்க. டேட் நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த சிந்துவை போட்டு தள்ளுறேன்னு சொன்னீங்கல்ல, இப்போவே போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஸ்னேகா, நான் ஆள்கிட்டலாம் பேசிட்டேன், ஒரு லாரியுமே ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த சிந்து மட்டும் தனியாக கடைக்கோ காய்கறி வாங்கிறதுக்கோ எதுக்காவது வந்தா அப்படின்னா உடனே அப்படியே லாரியை மோதி அவங்கள ஸ்பாட்லேயே காலி பண்ண சொல்லிட்டேன் ஸ்னேகா. என்ன டாட் சொல்கிறீங்க? உண்மையாவா சொல்கிறீங்க? ஆமாம் ஸ்னேகா, நீ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை டேட், நான் சாப்பிடணுன்றதுக்காக நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. உண்மையாகவே நீங்கள் சொல்லுங்கள் டேட். சத்தியமாம்மா, லாரிக்காரங்களுக்கு கால் பண்ணிட்டா டிரைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவருக்கு கால் பண்ணி, என்னப்பா ரெடியாக தானே இருக்குது, அந்த அன்னபூர்ணியோட வீட்டுக்கு 2 தெரு தள்ளி தானே நின்றுக்கிட்டு இருக்க? ஆமாங்க சார், எல்லாருமே அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே இந்த இடத்துக்கு தான் காய்கறி வாங்குறதுக்கு வரணும், மெயின் இடத்துல தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிவிட்டீங்களா? அந்த பொண்ணு மட்டும் தனியாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை நான் ஆக்சிடென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்போ தான் ஸ்னேகாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது இங்கே ஸ்னேகா இருந்துட்டு, டேட் சூப்பர் டேட், அந்த சிந்துவை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிவா எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ் டேட், எனக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சிட்டீங்க. இப்போது இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டேட். ப்ளீஸ் டேட், எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நீங்கள் ரொம்ப நாளைக்கெல்லாம் இப்படி எனக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை டேட். நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் டேட். சிவா தான் என் உயிரே டேட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் ஸ்னேகா, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேவராஜ் வந்து சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இன்னொரு சைடு இங்கே நம்ம சிந்து நம்ம அன்னபூரணி காலில் விழுகிறாங்க. அதாவது விழுந்து மன்னிப்பும் கேட்குறாங்க. அதே சமயம் இதுக்கப்புறம் எப்போவுமே நான் எக்காரணத்து கொண்டு பொய்யே சொல்ல மாட்டேன் அத்தை, எப்படியோ என்ன நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அதுவே போதும். சிந்து, உன்னை சிவாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே நீ பொய் சொன்னதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் சிவாவுக்காக நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே பொய் சொல்லவே கூடாது, சரியாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மகாவுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது, பயங்கர கடுப்பாகிறாங்க. உடனே எங்கள் சிந்துவுமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஆனந்த கண்ணீரெல்லாம் வருதுன்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம சிவா அன்னபூர்ணிக்கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பாரிய சிவா கையை இருக்கு, எதுக்காக இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற, உன்னுடைய ஆசை என்னவோ அதை நான் நிறைவேற்றி வச்சேன், பெத்த அம்மாவோட கடமை அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்கக்கா, ரொம்ப ஓவராக தான் சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து நிற்கிறாங்க. என்ன மகா, ஏன் இவ்வளோ கோவப்படுற, பின்ன கோவப்பட மாட்டினாக்கா இந்த உதவாக்காரையை திரும்பவும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கல்ல, இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே இல்லைல்ல, சிவாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நினைக்கல, ஆமாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மகா இப்படி பேசுகிற, சிவாவோட சந்தோஷம் தானே நம்மளோட சந்தோஷமும், இல்லைக்கா அவன் தான் ஏதோ தெரியாதனமாக அந்த சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்கிறானா, நீங்களும் அதுக்கு ஓகே சொல்வீங்களா, ஏதோ பெத்த அம்மான்னு சொல்கிறீங்களே, பெத்த அம்மானா பிள்ளைக்கு நல்லது தானே செய்யணும், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பொய்க்காரியை திரும்பவும் சிவா கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்கீங்களே, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு வர போகிறீங்களே, எப்படிக்கா சிவா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும், இவ என்ன பண்ணாலும் அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைக்கா, அவளோட சுயநலத்துக்காக என்ன வேணாலும் இவ பண்ணுவாக்கா, அது கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்காமல் இவ்வளோ கேவலமான பெரிய தப்பான ஒரு முடிவை எடுத்து வச்சுருக்கீங்க கா. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சிந்துவை அடித்து துரத்திடுங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மகா, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுவும் பேசி பிரயோஜனம் இல்லை, சரியா, இதுக்கப்புறம் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே பைரவியுமே அத்தை, நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்ததில் எனக்குமே சுத்தமாக உடன்பாடே இல்லை, ஏன்னா இவ ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு வேலையை செஞ்சுருக்கா, என் வாழ்க்கையவே அழிச்சிருக்காத்த அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன பைரவி உன் வாழ்க்கை அழிச்சிட்டாளா, உன் வாழ்க்கை அவ எங்கே அழிச்சா, ஆறுமுகம் ரொம்ப நல்லவன் தானே, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான்ல, ஏன் பைரவி உனக்கு ஆறுமுகத்தை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அத்தை, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க பைரவி. ஆறுமுகம் வந்துட்டு, அப்படி கேளுமா, அவ என் கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டாளாம், விவாகரத்து கேட்குறா அப்படின்னு சொல்லவும், உடனேங்க நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. பைரவி இருந்துட்டு, டே இரும மாடு, எதுக்காகடா அத்தை கிட்ட சொல்கிற, அத்தையோட மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசவும், உடனேங்க நம்ம ஆறுமுகம், நல்லா மாட்டிக்கிட்டியா, மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அன்னபூர்ணி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ அத்தை அழுகாதீங்க அத்தை, எதுக்காக அழுகுறீங்க பைரவி, அப்போது என் பையனை விட்டுட்டு நீ போயிடுவியா, என்ன பைரவி ஏன் இப்படி ஒரு முடிவு, அவன் என்ன பண்ணுறான், அவன் ரொம்ப நல்லவன் பைரவி, அவனால் உனக்கு எந்த பிரச்சனையுமே வராதே, அவனை தன்னந்தனியாக தவிக்க விட்டுட்டு போயிடுவியா பைரவி, இது சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது, அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அன்னையோட என் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பயங்கரமாக அழுகவும், உடனே இங்கே பைரவி இருந்துட்டு, அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, உங்களுக்காக தான் நான் இத்தனை நாளாக அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன், அதே சமயம் உங்களுக்காக நான் ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறேன் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஆறுமுகத்துக்கு பயங்கர குஷியாக இருக்குது. சூப்பர் ஐடியா நம்ம பண்ணோம், எப்படியோ இனிமேல் பைரவி நம்ம கூட ஒன்று சேர்ந்து வாழ்வா, நம்மளை அவளுக்கு பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும், ஏன்னா அம்மாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா போல் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் பயங்கர குஷியாக இருக்கார். அதுக்கப்புறம் சரி வாங்க எல்லாருமே வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இங்கே இசைக்கியும் மகாவும் தனியாக போயிடுறாங்க. இசைக்கு இருந்துட்டு, அக்கா போச்சுக்கா, இந்த பைரவியும் வீட்டை விட்டு துரத்த முடியல, இந்த சிந்துவையுமே வீட்டை விட்டு துரத்த முடியல, யாரையுமே துரத்த முடியலக்கா, நம்ம என்ன பிளான் போட்டாலும் எல்லாமே சொதப்பிக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பைரவி இருந்துட்டு ஆறுமுகத்தை கூப்பிட்றாங்க. ஆறுமுகம் வா, ஆறுமுகம் ரூம்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து பைரவியோட முகத்தை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. இவ நல்லதுக்கு கூப்பிட்றாளா, இல்லை நம்மளை அடித்து வெளுத்து வாங்கிறதுக்கு கூப்பிட்றாளா, எதுக்காக கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆறுமுகம் அப்படியே பார்க்குற, உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, ஆறுமுகம்
அதான் பைரவி கூப்பிட்றாள்ல, போ ஆறுமுகம் அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா அவள் இப்படி நல்ல விதமாக கூப்பிட்றதாம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ரூமுக்கு போனால் போட்டு அடிப்பாளோன்னு பயமாக இருக்குமா. டேய், என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமா? அப்படியெல்லாம் பைரவி உன்னை அடிக்க மாட்டா. நீ போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இங்கே ஆறுமுகமும் பயந்துக்கிட்டே தான் இப்போ ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்குள்ளே போனதுமே நம்ம பைரவி டோர் லாக் பண்ணிடுறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன பைரவி டோரெல்லாம் லாக் பண்ணுற? பின்ன லாக் பண்ணாமல் என்ன பண்ண சொல்கிற? அத்தைக்கிட்ட என்னை போட்டா கொடுக்குற? இங்கே பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பூத்தொட்டி இருக்குது, அதை எடுத்து அதாவது தலையில் போடுறதுக்கு வராங்க. ஐயோ ஐயோ பைரவி, ஏன் பைரவி என்னை கொண்டு போட்டுடலான்னு பார்க்குறியா? என்னை விட்டுரு, ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கவும், நீ இந்த ரூமை விட்டு எங்கேயுமே போகவே முடியாது தடிமாடு, எரும மாடு மாதிரி இருக்கியே, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு கூட தெரியாதா? பின்ன நான் என்ன பொய்யா சொன்னேன்? உண்மையை தானே சொன்னேன். நீ என்னை விட்டுட்டு போகிறன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த. அதுக்காக நீ அத்தைக்கிட்ட சொல்லுவியா? அத்தை மனசு கஷ்டப்படுறாங்கல்ல, நீயே பார்த்துல அத்தை என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி என்னைக்கு இருந்தாலும் என்னை விட்டுட்டு போயிடுவேன், அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். டே எரும மாடு நில்லுடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டே போகிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி